உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். அல் அலீமை இந்த உலகத்துக்கு வரவழைக்கிறது மிகப்பெரிய ஆபத்து. அவரோட வருகை எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? மிகப்பெரிய அதிரடியா இருக்கும். அந்த சக்தியை சமாளிக்கணுங்கிறது யாராலையும் இயலாத காரியம். நல்லா யோசிச்சுக்கங்க. புரியுதுங்க. எல்லாத்தையும் யோசிச்சு வேற வழியே இல்லாம தான் நாங்க இப்ப அல் அலீமை தேடி வந்திருக்கோம். அப்படின்னா அவரை வரவழைக்கிறதுக்கான வழிமுறைகளை நான் சொல்றேன். இங்க பாருங்க, அந்த வழிமுறைகள் எல்லாம் எனக்கும் நல்லா தெரியும். அதனால அவரை வரவழைக்கிறதுக்கான ஆட்டு ரத்தம், கோழிக்கறி, இப்படி படையல் போடுறதுக்கான அத்தனை பொருட்களையும் நான் இங்கேயே கொண்டு வந்துடுறேன். படையலுக்கான பொருட்கள்லாம் வந்துருச்சு. ஐயோ, இப்ப நாங்க நம்புறோம். இதெல்லாம் பத்தாது, இன்னும் அதிகமா வரவழைக்கிறேன். ஓம் ஹ்ரீம் க்ரீம் க்ளீம் தெய்வ காளி மகாளி. ஐயா, சும்மா இருங்க. எங்க எல்லாரையும் உயிரோட காப்பாத்துங்க ஐயா. எங்களால முடியலையா? எங்க அம்மா வேற தனியா இருக்காங்க ஐயா. சும்மா இருத்தோம்னா எங்களை காப்பாத்துங்க ஐயா. எப்படியாவது காப்பாத்துங்க ஐயா. பாத்தீங்களா அம்மா, கூப்பிட்ட உடனே வந்துட்டாரு. ஐயா வணக்கம் ஐயா. அற்ப மானிட பக்தர்களே, நான் உணவருந்திக் கொண்டிருக்கும் போது என்னை இடையூறு செய்தது யார்? இதோ இவன்தான். வணக்கம் ஐயா. இவன் வேற. மனோ, தமன்னா காப்பாத்து. தமன்னா மனோ, காப்பாத்து. தமன்னா ப்ளீஸ் சார், அவனை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சத்தம் போடாத சொன்ன கேட்டியாடா? இப்படி மாட்டிக்கிட்ட பாரு.
ஏய் மனோ, எத்தனை தடவை உன்கிட்ட பேசாதன்னு சொன்னேன். இப்ப பாரு எவ்வளவு பெரிய சிக்கல்ல மாட்டிக்கிட்டேன்னு. தெரியாம பேசிட்டேன், பயத்துல சொல்லிட்டேன் தமன்னா. ஏதாவது சொல்லி காப்பாத்து தமன்னா. ஏய், அம்மா, உதவி கேட்க வந்துட்டு இப்படி உபத்திரத்தை கொடுத்துட்டியே. இல்லைங்க ஐயா. சார் என்ன மன்னிச்சிருங்க ஐயா. ஐயா, தெரியாம அவனை மன்னிச்சு விட்டுருங்களேன். அவன் ஏதோ தெரியாம பேசிட்டான். ப்ளீஸ் அவங்கள மன்னிச்சிடுங்கய்யா. தயவு செஞ்சு நீங்க தான் மன்னிச்சிருங்க காப்பாத்துங்க. ஐயா. ஐயா, ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. சாமி, அட போடா. ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ் ஐயா. ஐயோ, என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஏற்கனவே நீங்க எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய உதவி ஒண்ணு செஞ்சீங்க. பொம்மைங்கிற ஒரு ஆவியை நீங்க தான் கட்டுப்படுத்துனீங்க. ஆனா அவ இப்ப வெளியேறிட்டா. உங்ககிட்ட இருந்து தப்பிச்சு மீன் உருவம் எடுத்து இப்ப அவ வெளியே வந்துட்டா. என்னது? என்ன பார்த்து பயந்து ஓடுன அந்த பொம்மி மறுபடியும் இந்த உலகத்துக்கு வந்திருக்காளா? ஆமா ஆமா ஆமா. அவ ஆத்மாவுக்கு அவ்வளவு பெரிய சக்தி கிடைச்சிருச்சா? ஆமாங்கய்யா, அந்த 6 கால பூஜை அவங்களுக்கு மிகப்பெரிய சக்தியை கொடுத்திருக்கு. என்னடா இந்த ஆளு சவப்பட்டியில ஆணி அடிக்கிற மாதிரி இப்படி அடிக்கிறாரு? யோ, ஏன் கேள்வி கேட்டு குடையிற? இந்த ஆளு ஏன் தமன்னா பேசாம இருங்க. என்ன படுத்துறான்? ஆணிய காணோம். எங்கடா ஆணி எல்லாம் காணும்? ஐயோ, ஓபன் ஆயிடுச்சு. எங்க எதுவும் இல்ல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.